ஸ்ரீ அன்னை உணர்வோடு வாழும் தியானம். ஸ்ரீ அன்னையே போற்றி, ஸ்ரீ அரவிந்தாய போற்றி. தெய்வீக அன்னையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கிறார்கள். பூரண யோகி மகான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்கிறார், ஸ்ரீ அன்னைதான் மகாகாளி, ஸ்ரீ அன்னைதான் மகேஸ்வரி, ஸ்ரீ அன்னைதான் மகாலட்சுமி, ஸ்ரீ அன்னைதான் மகா சரஸ்வதி. இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் நிறைந்திருக்கும் ஸ்ரீ அன்னையை, அவருடைய தெய்வீக சக்தியை அன்போடு அழைத்து உங்களுடைய உடலில், உங்களுடைய இதயத்தில் கொண்டு வரலாமா? ஸ்ரீ அன்னையை நினைத்து கொண்டு ஸ்ரீ அன்னையின் உணர்வோடு வாழ்வது எப்படி? இது ஒரு எளிமையான தியான பயிற்சி. யார் வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த இடத்திலும் செய்யலாம், எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த தியானம் உங்கள் இதயத்திற்கு உள்ளே ஸ்ரீ அன்னையின் நினைவோடு வாழும் ஒரு புனித பயணம். தெய்வீக அன்னையின் ஸ்பரிசத்தை உங்களுடைய இதயத்தில் வர வேண்டுமென்றால் நீங்கள் முழுவதும் தயாராக இருக்க வேண்டும். உங்கள் உடல், உங்கள் உணர்வு, உங்கள் மனம், உங்கள் இதயம் அனைத்தும் தயாராக இருக்க வேண்டும். மதருடைய வருகைக்காக, ஸ்ரீ அன்னையின் வருகைக்காக உங்கள் இதயம் எப்போதும் நிறைந்து திறந்து இருக்க வேண்டும். நம்முடைய இதயத்தை ஸ்ரீ அன்னைக்காக திறந்து வைக்கலாமா? ஸ்ரீ அன்னையின் இதய தியானத்தை தொடங்கலாமா? இந்த அற்புதமான ஸ்ரீ அன்னையின் இதய தியானம் தொடங்குவதற்கு முன் நம் உடலும் நம்முடைய சுற்றுப்புறமும் மிகவும் அமைதியாக, நிசப்தமாக, எந்த தொந்தரவும் இல்லாமல் இருப்பதற்கு தயாராகுவோம். தியானம் செய்வதற்கு அமைதியான மற்றும் காற்றோட்டமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுங்கள். அல்லது நீங்கள் இருக்கும் இந்த இடத்திலேயே இந்த ஸ்ரீ அன்னையின் இதய தியானத்தை செய்யலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு சிறிய விளக்கு அல்லது மெழுகுவர்த்தி அல்லது உங்களுக்கு பிடித்த அகர்வத்தி, ஊதுவத்தியை ஏற்றி வையுங்கள். இது உங்கள் இதயத்தில் மின்னும் ஒளியின் குறியீடாக இருக்கட்டும். உங்களுக்கு பிடித்த தெய்வீக அன்னை மற்றும் ஸ்ரீ அரவிந்தர் உருவப்படத்தை உங்களுக்கு எதிரே அல்லது அருகே வைத்துக் கொள்ளலாம். அது உங்களுக்கு அன்பு, நம்பிக்கை, தெய்வீக சக்தி ஆகியவற்றை கொண்டு வர உதவி செய்யும். இப்போது மெதுவாக நீங்கள் தேர்ந்தெடுத்த இடத்தில் அமைதியாக அமருங்கள். தரையில் கால்களை மடக்கி அமரலாம் அல்லது நாற்காலியிலும் அமரலாம். நீங்கள் எங்கு அமர்ந்தாலும் உங்கள் முதுகு முடிந்தவரை நேராக இருக்கட்டும். உங்கள் முதுகு ஒரு வலுவான, நெகிழ்வான மரத்தின் தண்டு போல் இருக்கட்டும். உங்கள் தோள்களை தளர்த்தி லேசாக்கி ரிலாக்ஸாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளங்கைகள்
மேலே பார்த்தவாறு தொடையின் மேலே இருக்கட்டும். உங்களால் உட்கார முடியாவிட்டால் நீங்கள் இந்த தியானத்தை படுத்துக்கொண்டே செய்யலாம். இப்போது மெதுவாக உங்கள் கண்களை மூடுங்கள். மூடியிருக்கும் இமைகளில் இதமான ஒரு கதகதப்பை உணருங்கள். உங்கள் முகம் ஒரு சூரியகாந்தி பூ போல மலர்ந்து இருக்கிறது. உதடுகள் அமைதியாக புன்சிரித்தபடியே இருக்கிறது. உங்கள் மூச்சு இதமாக மென்மையாக உள்ளே வருவதையும் வெளியே செல்வதையும் அமைதியாக உணருங்கள். இப்போது உங்கள் தலையை சிறிது லேசாக அசைத்து ரிலாக்ஸ் செய்யுங்கள். உங்கள் கண்களை அமைதியாக உள்பக்கம் பார்த்து அமைதிப்படுத்துங்கள். உங்கள் முகம் சிரித்தபடி அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கிறது. உங்கள் தோள்களை ஷோல்டர்ஸை மெதுவாக மேலும் கீழும் அசைத்து ரிலாக்ஸ் செய்யுங்கள். உங்கள் கழுத்து, மார்பு, வயிற்று பகுதிகளை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். முதுகை ரிலாக்ஸ் பண்ணி ஓய்வுபடுத்துங்கள். உங்களது வலது கையை அசைத்து அமைதிப்படுத்துங்கள். ரிலாக்ஸ் செய்யுங்கள். வலது கை விரல்களை மெதுவாக அசைத்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மிகவும் ஓய்வாக இருக்கிறது. இப்போது உங்களுடைய இடது கை மற்றும் இடது கை விரல்களை மெதுவாக அசைத்து அமைதிப்படுத்தி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் உள்ளங்கைகள் மேலே வானத்தை பார்த்தபடி, கூரையை பார்த்தபடி இருக்கட்டும். உங்கள் வலது கால் தொடையை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கால் முட்டி லேசாக அசைத்து ரிலாக்ஸ் செய்யுங்கள். உங்கள் கால்கள் அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கிறது. வலது கால் விரல்களை அசைத்து ரிலாக்ஸ் செய்து அமைதிப்படுத்துங்கள். உங்களது இடது கால், கால் தொடை, கால் முட்டி மெதுவாக அசைத்து அமைதிப்படுத்துங்கள். இப்போது உங்களுடைய வலது கால், இடது கால் இரண்டும் மிகவும் ரிலாக்ஸாக இருக்கிறது. உங்களுடைய இடுப்பு பகுதியை அமைதிப்படுத்தி ரிலாக்ஸ் செய்யுங்கள். இப்போது உங்கள் உடல் முழுவதும் மிகவும் அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கிறது. தலை முதல் உச்சி முதல் உள்ளங்கால்கள் வரை உங்கள் உடல் முழுவதும் அமைதியாக, ஓய்வாக, தளர்வாக, இதமாக இருக்கிறது. அதே சமயம் உங்கள் மூச்சு மெதுவாக உள்ளே வந்து மெதுவாக வெளியே செல்கிறதை உங்களால் நன்றாக உணர முடிகிறது. இப்போதே மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்து மெதுவாக பொறுமையாக வெளியே விடுங்கள். உங்களுடைய முகம் புன்சிரித்தபடியே இருக்கட்டும். புன்சிரித்தபடியே மூச்சை மெதுவாக வெளியே விடுங்கள். இப்போது உள்ளிழுக்கும் மூச்சோடு இந்த பிரபஞ்ச சக்தியையும் உள்ளே வருவதாக கற்பனை செய்யுங்கள். இது கற்பனைதான், ஆனால்
நிஜமாக இருப்பதற்கு அடிப்படை உண்மை. அதாவது நமக்கு மேலே இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அதுதான் இந்த பிரபஞ்ச சக்தி. அதுதான் ஸ்ரீ அன்னையின் சக்தி. ஸ்ரீ அன்னையை நினைத்து கொண்டே மூச்சை உள்ளே இழுங்கள். ஸ்ரீ அன்னையின் பெயரை சொல்லிக்கொண்டே உங்களுடைய மூச்சு மெதுவாக உள்ளே இழுங்கள். ஸ்ரீமா, 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 மதர், 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 ஸ்ரீ அன்னை, ஸ்ரீ அன்னை, ஸ்ரீ அன்னை. இப்படி உங்களுக்கு பிடித்த மதருடைய பெயரை, ஸ்ரீ அன்னையின் பெயரை நீங்கள் சொல்லிக்கொண்டே ஸ்ரீ அன்னையின் உணர்வோடு உங்கள் மூச்சு மெதுவாக அமைதியாக உள்ளே வருகிறது. ஸ்ரீமா, ஸ்ரீமா, மதர், மதர், மதர் என்று சொல்லிக்கொண்டே ஸ்ரீ அன்னையின் உணர்வோடு உங்கள் மூச்சு அமைதியாக வெளியே செல்கிறது. மூச்சுதான் உங்கள் உயிர். மூச்சு இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது, உங்களால் வாழ முடியாது. ஸ்ரீ அன்னைதான் உங்கள் மூச்சாக இருக்கிறார். ஸ்ரீ அன்னைதான் உங்கள் உயிராக இருக்கிறார். மதர், ஸ்ரீ அன்னை இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. தெய்வீக ஸ்ரீ அன்னை உங்கள் மூச்சோடு கலந்து விடுகிறார். ஸ்ரீ அன்னையின் உணர்வோடு மூச்சு விடுவது மிகவும் இதமாக இருக்கிறது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, ஒருவித பரவசமாக இருக்கிறது. உங்களால் நன்றாக உணர முடிகிறது. உங்கள் உயிர் மூச்சோடு கலந்துவிட்ட ஸ்ரீ அன்னையை இப்போது உங்கள் இதயத்தில் நிரந்தரமாக வந்து தங்கி உங்களை வழிநடத்துவதற்கு ஸ்ரீ அன்னையை இதயம் திறந்து அழைக்கலாமா? உங்கள் ஆழ்மனதில் ஸ்ரீ அன்னையின் அழகான உருவத்தை நினைத்து பாருங்கள். ஸ்ரீ அன்னை பொன்னிற ஆடை அணிந்து கொண்டு அழகாக சிரித்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீ அன்னையின் கண்கள் மிகவும் பவர்ஃபுல்லாக ஒளி புரிந்து இருக்கிறது. ஸ்ரீ அன்னை அன்பு, கருணை மற்றும் வலிமை நிறைந்து ஆன்மீக சக்தியுடன் பரவசமாக இருக்கிறார். ஸ்ரீ அன்னையை சுற்றி தெய்வீக ஆன்மீக ஒளி பறந்து இருக்கிறது. அந்த தெய்வீக ஒளியை பார்த்து உங்கள் கண்கள் கூசுகின்றன. உங்கள் உடல் சிலிர்த்து விடுகிறது. உங்கள் மனம் அமைதியில் திளைக்கிறது. உங்கள் மூச்சு மெதுவாக மெல்லிய அழுத்தத்துடன் ஒருவித பரவச நிலைக்கு செல்வதை உங்களால் நன்றாக உணர முடிகிறது. இப்போது உங்கள் மனதிற்குள் உங்களுக்கு மட்டுமே கேட்கும்படி மெதுவாக புன்னகைத்துக் கொண்டே சொல்லுங்கள். ஸ்ரீ அன்னையே, தெய்வீக அன்னையே, ஸ்ரீமா, மதர், நான் உங்களுக்காக, உங்கள் வருகைக்காக என் உடல், என் மனம், என் இதயம் அனைத்தையும் திறந்து வைத்திருக்கிறேன் அம்மா. உங்களுடைய தெய்வீக அருள் என் உடலில்
நுழையட்டும் ஸ்ரீ அன்னையே. என் இதயத்தில் நிரம்பட்டும் ஸ்ரீ அன்னையே. என் இதயத்தில் வந்து நிரந்தரமாக தங்கிவிடுங்கள் ஸ்ரீ அன்னையே. என் உடல் முழுவதும் உங்களுடைய தெய்வீக சாந்தியால் நிரம்பட்டும் ஸ்ரீ அன்னையே என்று மனதிற்குள் இருக்கும் ஸ்ரீ அன்னையை பார்த்து பிரார்த்தனை செய்யுங்கள். இப்போது உங்கள் மூச்சு மெதுவாக எப்போதும் போல் வந்து செல்கிறது. ஸ்ரீ அன்னையை நினைத்து கொண்டே நீங்கள் மூச்சு விடுகிறீர்கள். உங்களுடைய மூச்சுடன் ஸ்ரீ அன்னை ஏற்கனவே கலந்து இருக்கிறார், ஏற்கனவே கலந்து விட்டார். ஸ்ரீ அன்னையே, ஓம் மா, ஸ்ரீமா, மதர் என்று சொல்லிக்கொண்டே உங்கள் மூச்சு மெதுவாக வந்து செல்கிறது. ஸ்ரீ அன்னை ஒவ்வொரு மூச்சுடன் கலந்து இருக்கிறார். ஸ்ரீ அன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள் வந்துவிட்டதை நீங்கள் நன்றாக உணர்கிறீர்கள். உங்கள் உடல் முழுவதும் மிகவும் ரிலாக்ஸாக இருக்கிறது. உங்கள் மூச்சு அமைதியாக சென்று வருகிறது. உங்கள் மனம் மிகவும் அமைதியாக இருக்கிறது. உங்கள் உணர்வும் மிகவும் பரவசத்துடன் இருக்கிறது. இப்போது தொடர்ந்து உங்கள் கண்களை மூடிக்கொண்டே உங்கள் முழு கவனத்தையும் மெதுவாக உங்கள் மார்பின் நடுவில் கொண்டு வாருங்கள். உங்கள் இதயத்தின் மையத்தில் உங்கள் கவனத்தை கொண்டு செல்லுங்கள். உங்களுக்கு பிடித்த தெய்வீக ஸ்ரீ அன்னையின் முகத்தை உங்கள் இதயத்தில் கற்பனை செய்கிறீர்கள். உங்கள் அன்பான அழைப்பை ஏற்று ஸ்ரீ அன்னை உண்மையிலேயே உங்கள் இதய மையத்தில் காட்சி அளிக்கிறார். பொன் நிறத்தில் ஜொலிக்கிறார். உங்களுடைய மனக்கண்களால் ஸ்ரீ அன்னையின் ஸ்பரிசத்தை நன்றாக பார்க்க முடிகிறது, நன்றாக உணர முடிகிறது. ஸ்ரீ அன்னை உங்கள் இதயத்தில் இருந்து கொண்டு உங்களை பார்த்து மென்மையாக புன்சிரிக்கிறார். நீங்களும் ஸ்ரீ அன்னையை பார்த்து மெதுவாக நன்றியுணர்வோடு புன்சிரிக்கிறீர்கள். ஸ்ரீ அன்னையின் சாந்தமான கண்கள் மிகவும் பரவசமாக இருக்கிறது. உங்கள் கண்கள் ஸ்ரீ அன்னையின் தெய்வீக கண்களையே பார்த்து கொண்டே இருக்கிறது. ஸ்ரீ அன்னையின் பொன்னிறமான ஒளி உங்கள் கண்களை ஊடுருவுகிறது. நீங்கள் மெய்மறந்து ஒருவித பரவச நிலைக்கு போகிறீர்கள். இது ஒரு பரவச நிலை, மெய்மறந்த நிலை. இப்போது உங்கள் இதயத்தில் இருக்கும் ஸ்ரீ அன்னையின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறீர்கள். ஸ்ரீ அன்னை அவருடைய தெய்வீக பொன் கரங்களால் உங்கள் தலையை வருடி கொடுத்து உங்களை ஆசீர்வாதம் செய்கிறார். உங்கள் உடல் ஒரு கணம் சிலிர்த்து போய் விடுகிறது. ஸ்ரீ அன்னையின் அரவணைப்பு மிகவும் இதமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு குழந்தை போல தெய்வீக அன்னையின் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள். இதை நன்றாக உணர முடிகிறது. இந்த பரவச நிலை உங்களுக்கு மிகவும் பிடித்து இருக்கிறது. ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது. உங்களுடைய மூச்சு சிறிது மென்மையான அழுத்தத்துடன் வந்து செல்கிறது. இப்போது நீங்கள் மூச்சு இழுக்கும்போது
ஸ்ரீ அன்னையின் பெயரைச் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். தெய்வீக அன்னை உங்கள் இதயத்தில் இருப்பதை முழுமையாக உங்களால் உணர முடிகிறது. உங்கள் இதயம் மெதுவாக துடிக்கும் சத்தத்தை உங்களால் நன்றாக கேட்க முடிகிறது. உங்கள் இதய துடிப்பை உங்களால் நன்றாக உணர முடிகிறது. உங்கள் இதயம் இப்போது தானாகவே மதர் மதர் மதர், ஸ்ரீமா ஸ்ரீமா ஸ்ரீமா, மா 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 என்று துடிப்பதை உங்களால் நன்றாக உணர முடிகிறது. உங்கள் இதய மையத்தில் ஸ்ரீ அன்னை உங்களை பார்த்து சிரிப்பதை உங்களால் ஆனந்தமாக உணர முடிகிறது. அதே சமயத்தில் உங்கள் மூச்சு மெதுவாக வந்து செல்கிறது. உங்கள் இதயமோ தொடர்ந்து மா மா மா, மதர் மதர் மதர், ஸ்ரீமா ஸ்ரீமா ஸ்ரீமா, ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அன்னை என்று தொடர்ந்து இதமாக அழைக்கிறது. உங்களுக்கு ரொம்பவும் பரவசமாக இருக்கிறது. உங்கள் உடல் சிரித்து விடுகிறது. இனம் புரியாத ஆனந்தமாக இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் உடல், இதயம், மனது ஆனந்தமாக ஓய்வாக உங்கள் இதயத்திலிருந்து ஒளி பரவுவதை உங்களால் நன்றாக உணர முடிகிறது. நீங்கள் மூச்சு இழுக்கும்போது அதன் வழியே இந்த பிரபஞ்ச சக்தி, அமைதி, ஆனந்தம், உடல் நலம் ஆகியவற்றை உங்கள் இதயத்தில் ஸ்ரீ அன்னை உங்களுக்கு கொண்டு வருகிறார். நீங்கள் மூச்சை வெளியே விடும்போது அதனுடன் சேர்ந்து உங்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்கள் இதயத்தில் இருக்கும் ஸ்ரீ அன்னை வெளியேற்றுகிறார். உங்களுடைய தீராத நோய்களை ஸ்ரீ அன்னை நீக்கிவிடுகிறார். நீங்கள் வெளிவிடும் மூச்சோடு உங்கள் கவலைகளும் வெளியே செல்கிறது. உங்கள் கஷ்டங்களும் வெளியே செல்கிறது. இப்படி நீங்கள் உள்ளே வரும் மூச்சோடு சேர்ந்து அன்பு, ஆனந்தம், மகிழ்ச்சி, செல்வ வளங்கள் அனைத்தும் உள்ளே வருகிறது. அதே சமயத்தில் நீங்கள் விடும் ஒவ்வொரு மூச்சுடன் உங்கள் கவலைகள் வெளியே செல்கின்றன. உங்கள் உடல் வலிகள், தீராத நோய்கள் உங்கள் உடலை விட்டு வெளியேறுகின்றன. ஸ்ரீ அன்னை அனைத்தையும் வெளியேற்றுகிறார். பதட்டம், மன அழுத்தம், கோபம் ஆகியவற்றை உங்கள் இதயத்தில் இருக்கும் ஸ்ரீ அன்னைக்கு சமர்ப்பணம் செய்கிறீர்கள். சமர்ப்பணம் செய்யுங்கள். ஸ்ரீ அன்னை அவை அனைத்தும் உங்கள் உடலை விட்டு உங்கள் மனதை விட்டு வெளியேற்றுகிறார். இப்போது உங்கள் உடல் மிகவும் சாந்தமாக, மிகவும் அமைதியாக இருக்கிறது. உங்கள் மனது ரொம்ப நிசப்தமாக இருக்கிறது. ஸ்ரீ அன்னை உங்கள் இதயத்தில் இருந்து கொண்டு உங்களை வழிநடத்துகிறார். உங்களுடைய வாழ்வை வளமாக்குகிறார். அதை உங்களால் நன்றாக பார்க்க முடிகிறது. இப்போது உங்கள் மனதிற்குள் மெதுவாக சொல்லுங்கள், தெய்வீக அன்னையே, என் இதயத்தில் இருந்து கொண்டு என்னை வழி நடத்துவதற்கு மிகவும் நன்றி அம்மா. என் மனம் உங்களையே நினைப்பதற்கு மிகவும் நன்றி மதர், நன்றி அன்னையே. என் இதயம் உங்கள் நாமத்தை, உங்கள் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் ஸ்ரீ அன்னையே.
இப்போது ஸ்ரீ அன்னையின் தெய்வீக ஒளி உங்கள் இதயத்தில் இருந்து உங்கள் உடல் முழுவதும் விரிந்து பரவுகிறது. ஸ்ரீ அன்னையின் தெய்வீக ஒளி உங்கள் உடலில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சென்று பரவுகிறது. தலை, கால், கை, இதயத்திலிருந்து பரவுகிறது. ஸ்ரீ அன்னை நிரந்தரமாக உங்கள் இதயத்தில் இருந்து கொண்டு உங்களை வழிநடத்துகிறார். ஸ்ரீ அன்னைக்கு உங்கள் உடலை முழுவதுமாக அப்படியே அர்ப்பணம் செய்கிறீர்கள். உங்கள் மனதை அர்ப்பணம் செய்கிறீர்கள். உங்களுடைய எண்ணங்களை அர்ப்பணம் செய்கிறீர்கள். உங்களுடைய அனைத்து செயல்களையும் அர்ப்பணம் செய்கிறீர்கள். ஸ்ரீ அன்னையின் பாதங்களில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் உடல், மனம், உணர்வுகளை அப்படியே கொடுத்து விடுங்கள். உங்களை உள்ளது உள்ளபடியே உங்கள் இதயத்தில் இருக்கும் ஸ்ரீ அன்னைக்கு அப்படியே சமர்ப்பணம் செய்கிறீர்கள். ஸ்ரீ அன்னையின் மலர் பாதங்களை உங்களை அப்படியே அர்ப்பணம் செய்யுங்கள். ஸ்ரீ அன்னையின் மலர் பாதங்களில் உங்களை அப்படியே கொடுத்து விடுங்கள். அப்படியே சமர்ப்பணம் செய்து விடுங்கள். ஸ்ரீ அன்னை உங்களை அன்பு பார்வையில் அரவணைக்கிறார். இப்போது நீங்களும் ஸ்ரீ அன்னையும் தான். நடுவில் யாருமே இல்லை, ஒருத்தரும் இல்லை. நீங்கள் ஸ்ரீ அன்னையிடம் என்னவெல்லாம் சொல்ல விரும்புகிறீர்களோ அவை அனைத்தையும் ஸ்ரீ அன்னையிடம் சொல்லுங்கள். பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் பரவாயில்லை, வரட்டும். இது உங்களின் ஆனந்த கண்ணீர். இதயத்தில் இருக்கும் ஸ்ரீ அன்னை சொல்கிறார், குழந்தையே, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? அனைத்தையும் என்னிடம் கொடுத்துவிடு. உன் வாழ்க்கைக்கு எது சிறப்போ, எது தேவையோ அதை நான் கொடுக்கிறேன் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறார். இப்போது உங்கள் உடல் மிகவும் லேசாக இருக்கிறது. மனதில் இனம் புரியாத ஒருவித சந்தோஷம் வருகிறது. இதயம் மலர்ந்து ஸ்ரீ அன்னையின் உணர்வில் அப்படியே மெய்மறந்து தியானத்தில் போகிறீர்கள். அப்படியே மெய்மறந்து ஆழ்ந்து விடுகிறீர்கள். உங்கள் இதயத்தின் ஆழத்தில் சென்று தியானத்தில் மலர்ந்து விடுகிறீர்கள். ஸ்ரீ அன்னையுடன் ஒன்றி விடுகிறீர்கள். இப்போது உங்கள் இதயத்தில் இருக்கும் ஸ்ரீ அன்னைக்கு, ஸ்ரீ அன்னையின் தெய்வீக ஒளிக்கு நன்றி சொல்லுகிறீர்கள். ஸ்ரீ அன்னையே, மதர், தேங்க்யூ மதர், ஸ்ரீ அன்னையே நன்றி மதர் என்று புன்சிரித்து கொண்டே சொல்கிறீர்கள். ஸ்ரீ அன்னையும் உங்களுடைய நன்றியை ஏற்றுக்கொள்கிறார். உங்களை பார்த்து சிரிக்கிறார். இதமாக வருடி கொடுக்கிறார். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இப்போது மெதுவாக உங்கள் கண்களை திறந்து ஆனந்த சிரிப்புடன் எதிரில் இருக்கும் ஸ்ரீ அன்னை அரவிந்தரை பார்த்து இரு கரம் கூப்பி நன்றி கூறுங்கள். ஸ்ரீ அன்னையே நன்றி. ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி. தேங்க்யூ மதர். தேங்க்யூ ஸ்ரீ அரவிந்தர். மெதுவாக சுற்றிலும் இருக்கும் பொருட்களை அமைதியாக புன் சிரிப்புடன் பார்க்கிறீர்கள். ஆன்மீக சிரிப்புடன் நன்றி சொல்கிறீர்கள். இந்த மென்மையான இதயம் நிறைந்த ஸ்ரீ அன்னையின் இதய தியான தன்மையோடு, ஸ்ரீ அன்னையின் உணர்வோடு உங்கள் அன்றைய வேலைகளை செய்யத் தொடங்குங்கள். ஸ்ரீ அன்னையே சரணம். ஸ்ரீ அன்னைக்கு சரணம். பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு சரணம்.
ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்தியமயி பரமே. ஸ்ரீ அன்னை போற்றி, ஸ்ரீ அரவிந்தாய போற்றி. ஸ்ரீ அன்னை போற்றி, ஸ்ரீ அரவிந்தாய போற்றி. ஸ்ரீ அன்னைக்கு சரணம், பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு சரணம்.